मेरी माताजी भी सिंह है। People are still searching for their relatives lost in the Mahakumbh stampede. मेरा पत्नी है। मेरी चाची मिसिंग है। मेरी माँ है, फूफा जी के साथ में आई थी नहाने के लिए, वहीं पे भगदड़ हुआ, उसी में फिर गुम हो गए लोग। नेहरू में फिर खोजे, वहाँ पे भी हॉस्पिटल में खोजे, नहीं मिली। यहाँ पर भी आके देखे, नहीं मिली। हमारा भैया भाभी। मैं तो आज ही आया, पापा लेके आए थे। मैं आर्मी से हूँ और पापा लेके आए थे नहलाने के लिए उन लोग को। Many like Deepak Kumar are going from one hospital to another, and even mortuaries with a picture of their loved ones lost in the stampede. हमारी चाची और हमारी फूआ मिसिंग है। दोनों नहाने गए थे, उसके 5 मिनट बाद उसी घाट पे भगदड़ हो गए, वो दोनों जन मिस हो गए। ये उनका फोटो है। Aditya Ranjan Singh is walking tens of kilometers in search of his missing aunts. आज के दिन में 14-15 किलोमीटर चले आए और कल तो 30-40 किलोमीटर चले। कोई यहाँ भेजता है, कोई वहाँ भेजता है, कोई पुलिस सही से जवाब नहीं देता है। वड़कम। एक ने पुल बंद किया, एक ने भीड़ बढ़ने दी, एक ने बोला उठो भगदड़ मचने वाली है। दैनिक பாஸ்கருடைய ஒரு மிக ஆழமான ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். 6 அதிகாரிகள், இந்த அனைத்து 6 அதிகாரிகளுமே கும்பமேளையில் நடந்த கூட்ட நெரிசலுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 6 அதிகாரிகள் தன்னுடைய வேலையை மற்றும் சரியாக பார்த்திருந்தால் இந்த கூட்ட நெரிசலை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த 6 அதிகாரிகளுடைய பொறுப்பு என்ன, அவர்கள் செய்த குற்றம் என்ன, எதற்காக அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற இந்த கேள்வியுடன் நான் இந்த பதிவை தொடங்க இருக்கிறேன். दैनिक பாஸ்கர் அவர்களுடைய டீம் ஒரு ஆழமான இன்வெஸ்டிகேஷனை மட்டும் எடுத்து வைக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த 6 அதிகாரிகள் என்னெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள் அனைத்தையுமே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய சம்பளத்துடன் எதற்காக இது போன்ற அதிகாரிகளுக்கு நாம் பொறுப்பை கொடுக்க வேண்டும், எதற்காக இது போன்ற அதிகாரிகளுக்கு நாம் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஜனவரி 28ஆம் தேதி இரவு 1:30 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் சங்கம் நோஸ் என்கிற இந்த இடத்தில் நடந்தது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில் 30 நபர்கள் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் எங்களுடைய இதற்கு முன்பு போட்ட வீடியோவை போய் பாருங்கள். இந்த நம்பர் நூற்றுக்கணக்கான நம்பராக இருக்கிறது. 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் காணவில்லையா? ஆன் ரெக்கார்ட் அரசாங்கமே கொடுத்த டேட்டா, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 16 சவங்கள், உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட சவங்களுடைய எண்ணிக்கை 25. ஆக மொத்தம் 49 நம்பர் கவர்மெண்ட் ரெக்கார்டே வெளிக்காட்டுகிறது. ஆனால் பல்வேறு மருத்துவமனைகளில், பல்வேறு மார்ச்சரிகளில் அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்கள் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு மார்ச்சரியிலும் 24, 50, 60. இந்த நம்பர் எங்கிருந்து வந்தது, எதற்காக அரசாங்கம் மறைக்கிறது? ஜனவரி 29ஆம் தேதி ராயல் பாத் என்கிற ஷாஹி ஸ்நான் என்கிற இந்த விஷயம் மக்கர் சங்கராந்தி என்று, அதாவது மோனி அமாவாஸ்யாவிற்காக அங்கே ஏற்பட்டது. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் அரசாங்கத்தோடைய எண்ணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், 49 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நம்பரை பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 1 வருடம் மிகப்பெரிய பிரச்சாரம் நடத்தி மிகப்பெரிய அளவில் பிளானிங் செய்து 7535 கோடி ரூபாய் செலவில் இந்த மகா கும்ப மேளையை இவர்கள் ஆர்கனைஸ் செய்தார்களா? பல வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் கடையை போடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த இடத்தில் மக்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, மதத்தை பார்க்காமல், ஜாதியை பார்க்காமல், மொழியை பார்க்காமல் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ், அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், சீக்கியர்களும் இருக்கிறார்கள். யாரை நீங்கள் விரட்டடித்தீர்களோ அவர்கள் தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக உதவி கொண்டிருக்கிறார்கள். இந்த டெட் பாடிஸ்களை தேடி அவர்களுடைய குடும்பத்திடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் அவர்கள் தான் பார்க்கிறார்கள். இந்த 6 ஆஃபீஸர்களை பற்றி இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை மக்கர் சங்கராந்தி என்கிற இந்த நாள் பிரயாக்ராஜில் கிட்டத்தட்ட 1,60,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது ஆன் ரெக்கார்ட்.
விஜய் கிரண் ஆனந்த் அங்கே இருக்கக்கூடிய வயர்லெஸ் ஆஃபீஸர், இந்த வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எடுக்கக்கூடிய இந்த நபர். பேண்டூன் பிரிட்ஜ், அங்கே 30 பேண்டூன் பிரிட்ஜ்கள் கட்டப்பட்டது. அதிலிருந்து வெறும் 7 பேண்டூன் பிரிட்ஜ்கள் மட்டும்தான் ஆப்ரேஷனில் இருந்திருக்கிறது. 23 பேண்டூன் பிரிட்ஜ்களை இவர்கள் மூடி வைத்திருந்திருக்கிறார்கள், க்ளோஸ் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிக்கி தவித்ததற்கு பின்பு, அவர்கள் கூச்சல் போட்டதற்கு பின்பு ஒரு 7 அடிஷ்னலான பேண்டூன் பிரிட்ஜ்களை திறந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பேண்டூன் பிரிட்ஜ் நம்பர் 13, 14 and 15 இது திடீரென்று திறக்கப்பட்டது. ஜனவரி 27, 28ஆம் தேதி இந்த 2 நாட்களில் அங்கே வந்த விவிஐபிக்களுடைய நம்பர்ஸ், அந்த மூவ்மெண்ட், அதற்காக இந்த பேண்டூன் பிரிட்ஜ்களை மூடி வைத்திருந்தார்களாம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, பாபா ராம்தேவ், அருணாச்சல் பிரதேசத்துடைய ஹோம் மினிஸ்டர் மாமா நோட்டங், கிரண் ரிஜிஜு, மிலன் சோமன், அருண் கோவில், சிரிஸ் மார்டின், சிங்கர் ஆஃப் அமெரிக்கன் ராக் பேண்ட் கோல்ட் பிளே, இது போன்ற விவிஐபிக்களுக்காக அனைத்து போக்குவரத்தையும் நீங்கள் மூடிவிட்டீர்கள். இந்த இடத்தில் முதல் ஆஃபீஸர், இந்த முதல் ஆஃபீஸருடைய பெயர் விஜய் கிரண் ஆனந்த். ஒட்டுமொத்த கும்பமேளையோடைய அந்த பொறுப்பு இவர் மேலே தான் இருந்திருக்கிறது. 2009 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவருக்கு மாதந்தோறும் சம்பளம் 1,18,000. இந்த நபருடைய குற்றம் என்ன, தவறு என்ன, அதையும் நீங்கள் பாருங்கள். ஜனவரி 27ஆம் தேதி திடீர் என்று வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் செய்வதற்கும் வரக்கூடிய விவிஐபிக்களுக்கு பாதையை அமைத்து கொடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பேண்டூன் பிரிட்ஜ்களை க்ளோஸ் செய்ய சொன்னது, மூடச் சொன்னது. 27ஆம் தேதி பிரிட்ஜ் நம்பர் 13, 14 and 15 இந்த 3 பிரிட்ஜ்கள் மட்டும்தான் திறந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூச்சல் போட்டதுக்கு அப்புறம் ஜனவரி 28ஆம் தேதி பிரிட்ஜ் நம்பர் 3, 14, 15, 17, 18, 19 and 22 வெறும் 7 பிரிட்ஜஸ்களை திறந்திருக்கிறார்கள். ஜனவரி 29ஆம் தேதி, அதாவது இந்த நெரிசல் நடந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரிட்ஜ் நம்பர் 1, 2, 13, 14, 15, 17, 18, 19, 22 வெறும் 9 பிரிட்ஜ்களை மட்டும்தான் திறந்திருக்கிறார்கள். அதாவது 3 நாட்கள் என்னெல்லாம் அங்கே தவறுகள் நடந்ததோ அந்த 3 நாட்களுக்கான அந்த கடைசி விளைவு தான் இந்த கூட்ட நெரிசல் ஸ்டாம்பேட். அப்படி அந்த 30 பிரிட்ஜஸ்களுமே திறந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுலபமாக வந்திருப்பார்கள், போயிருப்பார்கள். இந்த கூட்ட நெரிசல் நடந்திருக்காது. குற்றவாளி நம்பர் 2 ராஜேஷ் திவேதி, எஸ்எஸ்பி மேலா பிரசாசன். 2013 பேட்ச் 90,000 ரூபாய் இவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இந்த நபருடைய குற்றம் என்ன? அந்த இடத்தில், அதாவது பிரயாக்ராஜ் சங்கம் நோஸ் என்கிற இடத்தில் வரக்கூடிய நபர்கள், அங்கே வரக்கூடிய க்ரௌடை மேனேஜ் செய்யக்கூடிய பொறுப்பு, பேரிகேட் போடக்கூடிய பொறுப்பு, அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாகா சாதுக்கள் இவர்களுக்கான அந்த வரப்போகக்கூடிய அந்த வழியை சரிபார்க்கக்கூடிய வேலை இவர் தலையில் இருந்தது. ஆனால் இவர் என்ன செய்தார்? என்னைக்கு இந்த கூட்ட நெரிசல் நடந்ததோ, அதாவது சங்கம் நோஸில் எந்த கூட்டம் நெரிசல் நடந்ததோ அன்னைக்கு இந்த நபர் அந்த இடத்திலேயே கிடையாது. 1 வே ரூட், அதாவது ரூட் போடக்கூடிய வேலை இவருக்கு தான். போகிறதுக்கும் அதே வழி, வர்றதுக்கும் அதே வழி. கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் போது பல பேண்டூன் பிரிட்ஜஸ்களை நீங்கள் ஏற்கனவே மூடிவிட்டீர்கள். மக்கள் எப்படி வருவார்கள், போவார்கள், அவர்களுக்கான வழியை எப்படி ஏற்படுத்துவது என்று எந்த விதமான ஆலோசனையும் செய்யாமல், எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் மக்களை அங்கேயே தவிக்கக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்துள்ளார். வெறும் 1000 பர்சனல்ஸ், 1000 போலீசார்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் டிபோர்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய பொறுப்பு, ராஜேஷ் திவேதியோடைய பொறுப்பு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகளை பார்ப்பது. 1,60,00,000 நபர்கள் அந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெறும் 1000 நபர்கள் தான் போலீசார்கள் பாதுகாப்பு. 3வது ஆஃபீஸர் விஜய் விஸ்வாஸ் பந்த், 2004
பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சம்பளம் 1,44,000 ரூபாய். இவருடைய ஒரு வீடியோ வைரல் ஆனது. அதாவது சங்கம் நோஸ் என்கிற இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், ஃபர்ஸ்ட் நீங்கள் அங்கே உறங்கவே விட்டிருக்கக்கூடாது, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரி அங்கே உறவு விட்டார். இவர் உறங்கிக் கொண்டிருந்த நபர்களை எழுப்பி இந்த நபர் செய்த வேலை என்ன? सभी श्रद्धालु सुन लें, यहाँ लेटे रहने से कोई फायदा नहीं है. அனைத்து பக்தர்களுமே கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே படுத்துக்கொண்டு இருப்பதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஜோ சோயேகா वो खोएगा. தூங்கக்கூடிய நபர்கள் அனைத்துமே இழந்து விடுவீர்கள். உঠিயே உঠিயே ஸ்நான் கரியே, எழுந்துங்கள், போய் குளியுங்கள். ये आपके सुरक्षित रहने के लिए है. बहुत लोग आए हैं, भगदड़ बचने की संभावना है. இந்த லைனை நீங்க கவனமாக பார்க்கணும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இந்த விஷயம் தெரிந்ததென்றால் ஏன் அங்க எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்க கொடுக்கவில்லை? ஏன் அங்க பாதுகாப்பு வளையங்களை, பாதுகாப்பு விஷயங்களை நீங்க சரி பார்க்கவில்லை? மக்களை எதற்காக நீங்க லவுட் ஸ்பீக்கரை வைத்து அங்க பதற வைத்தீர்கள்? அந்த வீடியோவை பாருங்கள். सोवत है सो खोवत है, उठिए उठिए स्नान करिए, और ये आपके सुरक्षित रहने के लिए बहुत आएंगे और भगदड़ मचने की संभावना है. ऑफिसर नंबर 4 विनय कुमार मिश्रा, सेक्रेट मैजिस्ट्रेट, செக்டர் மேஜிஸ்ட்ரேட். இவருடைய சம்பளம் 70,000 ரூபாய். இவருடைய தவறு என்ன? दैनिक பாஸ்கருடைய இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, வினோத் குமார் மிஸ்ரா did not inform the authorities about the overcrowd. இவருடைய பொறுப்பு வரப்போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை அங்கே அப்படி க்ரௌட் அதிகரிக்கும் போது உடனடியாக மற்ற ஃபோர்ஸஸ்களை, மற்ற டிபார்ட்மெண்ட்களிடம் அந்த தகவலை கொடுப்பது. இவர் க்ரௌட் அதிகரிக்கும் போது எங்கே இருந்தார்? ஏன் அந்த தகவலை அதிகாரிகளுக்கு கொடுக்கவில்லை? அப்படி கொடுத்திருந்தால் எதற்காக அந்த ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை? 5வது அதிகாரி வைபவ் கிருஷ்ணா, டிஐஜி மகாகும்ப் 2010 ஐபிஎஸ் பேட்ச் ஆஃபீஸர். இவருடைய சம்பளம் 1,31,000. இவருடைய பொறுப்பு என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அட் த ஃபேர். ஒட்டுமொத்த மேலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரேஞ்ச்மெண்ட்டையும் இவருடைய தலைமையில் தான் அங்கே பார்த்திருக்கிறார்கள். கங்கா घाटाக இருக்கட்டும், அல்ல எராவத் घाटाக இருக்கட்டும், அல்ல சங்கம் நோஸாக இருக்கட்டும், இந்த அனைத்து இடங்களிலுமே ஜனவரி 27ஆம் தேதி சிஎம் யோகி ஆதித்யநாத்துடன் ஒரு மீட்டிங் போடப்பட்டது. இன்னொரு வேடிக்கையான விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 80 மீட்டிங்ஸ்களை இவர்கள் போட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு வசதிக்காகவே, பாதுகாப்பு விஷயங்களை பற்றி பேசுவதற்காகவே. இந்த இடத்தில் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறார். 2வது வைபவ் கிருஷ்ணா அடுத்த நாள், அதாவது ஜனவரி 28ஆம் தேதியும் அங்கே கூட்டம் அதிகரிக்கும் போது அடுத்த நாளும் இதே போன்ற ஒரு மீட்டிங் நடந்தது. வீடியோ அப்பீல் இவர் செய்திருக்கிறார். அதாவது வீடியோவில் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கங்கே நீங்கள் குடியுங்க, உள்ளெல்லாம் வர வேண்டாம் என்று. அப்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே கூட்ட நெரிசல் அதிகரித்திருக்கிறது. அங்கே வரக்கூடிய மக்களை எப்படி டைவர்ட் செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய பேண்டூன் பாலங்களை நீங்கள் மூடக்கூடாது. இந்த அனைத்து விஷயமே இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போது ஏன் அங்கே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை? ஏன் இந்த அதிகாரி அமைதியாக இருந்தார்கள்? எதற்காக யோகி ஆதித்யநாத்திடம் மீட்டிங்க்கு போன இந்த நபர்கள் தவறான ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள்? கடைசி அதிகாரி, இவர் மீதும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. மானு பாஸ்கர், ஏடிஜி ஜான் பிரயாகராஜ், 1996 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவருடைய சம்பளம் 1,20,000 ரூபாய். மகாகும்ப் லா அண்ட் ஆர்டர், இந்த அனைத்து விஷயத்தையுமே இவர்தான் பார்க்கிறார். நான் ஏற்கனவே கூறியபடி 80க்கும் மேற்பட்ட மீட்டிங், அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் பிளான்கள் ஏடிஜி பானு பாஸ்கர் மீது இருந்திருக்கிறது. விவிஐபிக்களுக்கு மட்டுமே அனைத்து வசதிகளுமே செய்து கொடுத்த இந்த ஏடிஜி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் வரை எந்த விதமான உணவும் கிடைக்காமல், எந்த விதமான பாதுகாப்பும் கிடைக்காமல், தண்ணீர் கூட கிடைக்காமல் சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த விஷயம். சாதாரணமான நாள் இந்த 27, 28, 29ஆம் தேதி விட்டுவிடுங்கள். முதல் நாளிலிருந்து மினிமம் 15லிருந்து 20 மணி நேரம் வரை வரக்கூடிய மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 8லிருந்து 10 மணி நேரம். இது சாதாரண நாட்கள். விஜய் கிரண் ஆனந்த், ராஜேஷ் திவேதி, வைபவ் கிருஷ்ணா, வினய் குமார் மிஸ்ரா, விஜய் விஸ்வாந்த் பந்த், பானு பாஸ்கர், இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார்கள். அனைத்து நபர்களுமே நாங்கள் இமெயில் வழியாக, ஃபோன் வழியாக உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் என்னெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறீர்கள் அந்த விஷயத்தை எழுதி அனுப்பியிருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. வெறும் ஒரு ஸ்டாம்பேடை பற்றி மட்டும்தான் இவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் ஒஃபிஷியலாக ப்ரூவான இடம் 3. சங்கம் என்கிற இடம், அந்த இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹல்திராம் என்கிற இடம், அதை தாண்டி செக்டர் 21 என்கிற இந்த இடத்தில் தீ விபத்தும் நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை தைனிக் பாஸ்கர் உங்களுடைய டீம் மிகவும் ஆழமாக அதை சேகரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த இர்ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டிற்காக, இந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்கள் அவர்கள் எதற்காக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற இந்த கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். करके दर्शन करके आप लोग चलते रहिए, कोई भी व्यक्ति रास्ते में नहीं बैठेगा। जो भगदड़ हुई है उसका किसी वीडियो में, किसी चैनल में कैजुअलिटी का कहीं जिक्र ही नहीं है। यहाँ पे लाशें पड़ी हुई थी, कोई पूछने वाला नहीं था, मलबे में से लाशें निकल रही थी। एक ट्रैक्टर भर करके यहाँ से कपड़े, लत्ते, चप्पल सब कुछ ले जाया जा रहा है। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.